யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12வது அத்தியாயம் எப்போது நபியானார்கள், அவரின் காலத்தில் இறை அழைப்பு ஏன் கொடுக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் இன்னும் அந்த சூறாவை இன்னும் ஒரு படிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வெளியே சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்போ நபி ஆனார்கள் அப்படின்னா சிறுபருவத்தில் ஆகலை, சின்ன வயசாக இருக்கும்போது அவன் நபியாக ஆகலை. என்ன நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் தான் அதுக்கு ஆதாரம். வலம்மா பலகா சுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வஇல்மா, அவர் பருவ வயதை அடைந்த பொழுது அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் பருவ வயதை அடைஞ்ச பிறகுதான் அவங்க நபியாக ஆகியிருக்கிறாங்க என்று அந்த வசனம் ஆதாரம் ஒன்று. ரெண்டாவது, இறை அழைப்பு ஏன் கொடுக்கப்படலை? கொடுக்கப்பட்டுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறை பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. சிறையில் அவங்களுடைய தோழர்களோடு இருக்கிறாங்க. சிறையில் இன்னும் 2 பேர் சேர்ந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. கனவை கொண்டு வந்து யூசுப் நபியிடத்தில் சொல்லி கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை நீ புரிஞ்சுக்க, அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு அப்படின்ட்டுன்னு அன்தும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், உலகத்தில் வந்து நிறைய எஜமானர்கள் இருப்பது சிறந்ததா அல்லது அடைக்கி ஆளுகிற ஒரே ஒரு எஜமானனாகி அல்லாஹ் இருப்பது சிறந்ததா? உனக்கு எஜமானன் ஒருத்தர் இருந்தா 100 பேர் இருந்துக்கிட்டு அதை செய் இதை செய் இதை செய் இதை செய்யு 100 முதலாளி இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? ஒரே ஒரு ஆள் தான் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு உனக்கு சந்தோஷமா இருக்கும். எதுப்பா சரியா இருக்கும்? இதுதானே சரியா இருக்கும். ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அந்த அடக்கி ஆளுகிற ஒரே இறைவனை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிறை தோழர்களுக்கு சிறையிலே வைத்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதனால ஏகத்துவ பிரச்சாரம் தான் எல்லா நபிமார்களுக்குமான அடிப்படை விதி. அதை சொல்றதுக்கு தான் வந்தாங்க. அதை சொல்லலைன்னா அவங்க நபியே இல்லைங்க. அதை சொல்லலாட்டி அவங்க நபியே இல்லை. அதனால அவங்க சொன்னாங்க. வேற வேற வசனங்கள் அதை சொல்வதற்கான சான்றுகளும் இருக்கிறது. அந்த சிறை பிரச்சாரமும் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்ப இருந்த மன்னர் இஸ்லாமிய மன்னரான்னு கேட்குறீங்க. அப்படி இஸ்லாமிய மன்னர் என்று சொல்லுகிறதற்கு எந்த சான்றுகளும் நமக்கு இல்லை. அது மாதிரி எதுவும் நமக்கு ரெக்கார்டு இல்லை. மன்னர் இருந்தார், நல்ல மனுஷனாக இருந்தார் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கே தவிர அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிச்சாரான்றதுக்கு நமக்கு எந்த ரெக்கார்டும் இல்லை.